பெரிய அளவு புரட்சிகள் வெடிக்கிறது அப்படிங்கிறது இப்ப சமீப காலமா நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. பங்களாதேஷ் ஆகட்டும், நேபாள், ஸ்ரீலங்கா அப்படின்னு பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. இந்த லிஸ்ட்ல ஈரானும் வந்து நிக்கும் பார் அப்படிங்கிறாங்க. எங்க நிறுத்தி பார் அப்படின்னு சொல்லி கமேனி சண்டை போடுறார். அதான் விரிவா பார்க்க போறோம். ஈரான்ல அப்படி என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் ரோட்டுக்கு வந்துட்டார்கள். பெரிய அளவு புரட்சி அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அங்க ஆட்சி மாற்றமே நடக்கக்கூடும், அசந்தா நடந்துரும் அப்படிங்கிற மாரி ஒரு டைட்டான ஒரு சூழ்நிலை அங்க நிலவுது. அதே சமயம் ஆட்சி மாற்றத்த அவ்வளவு சுலபமா நடத்திற முடியுமா அப்படின்னு கேட்டா, அது கொஞ்சம் சந்தேகம் தான். காரணம் இதே மாரி போராட்டம் ஏற்கனவே வெடிச்சிருக்கு. ஈரான் கொள்ள நாளாவே அமெரிக்க தடைகள்னால கடுமையான சிக்கல்ல இருக்கு. அந்த சிக்கலோட சிக்கலா தண்ணி பஞ்சமும் வந்துருச்சு. தலைநகர் தெஹ்ரான்லயே தண்ணி இல்லாம பெரிய அளவு தடுமாறுறார்கள். தலைநகரத்தையே மாத்திருவோமா அப்படின்னு யோசிச்சாங்க. அப்புறம் மாத்திதான் ஆகணும். வேற வழி இல்ல. அவன் தனியா பட்டி படிக்கல தூக்கிட்டு ஓடி போய்க்க. இந்த நகரத்தை விட்டு காலி பண்ணிக்க. நாங்களும் தலைநகரத்தை மாத்துறோம் அப்படின்லாம் அறிவிச்சிட்டார்கள். இப்ப 2 சிக்கல் வந்துருச்சு. ஒண்ணு, பொருளாதார தடைகள் ரீதியா ஃபினான்ஷியலா ஈரான் மிகப்பெரிய சிரமத்துல இருக்கு. 2வது இயற்கை சோதிக்குது. தண்ணி ஒரு பக்கம் பஞ்சமாயி போச்சு. இப்படி 2 சூழ்நிலை ஒரு சேர வருது. ஆனா ஈரான் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நேரடியா ஈரானை தூக்கி போட்டு மிதிச்சாங்க. அப்புறம் காசா யுத்தத்தை அமெரிக்கா நடத்துது, இஸ்ரேல் நடத்துது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஈரானும் கிட்ட இருந்து நடத்துது. காரணம், ஒரு டஜன் ப்ராக்சிகள் இருக்கார்கள். அந்த அம்புட்டு ப்ராக்சிக்கும் ஈரான் தான். ஆனா ஆப்போசிட்ல அமெரிக்கா இருக்கும், சவுதி இருக்கும், பெரிய நாடுகள் நிறைய இருக்கு. ஈரான் தனியா சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தனியா சமாளிப்பார்கள். ஆனா டாலர்களை பெரிய அளவு பம்ப் பண்ணணும். ஏமன்ல ஹவுதி பெரிய அளவு செங்கடல் அப்படியே தடுமாற்றத்திலையும் கொந்தளிப்புலையும் வச்சிருந்தாலும் அதுக்கெல்லாம் ஈரான் தான் பம்ப் பண்ணணும். அப்ப ஏறக்குறைய தடைகளை தாண்டி இவர்களும் யுத்தத்திலேயே நிக்கிறார்கள். எவ்வளவு காலம்? ரொம்ப காலமா நிக்கிறார்கள். இது எல்லாம் சேர்ந்துதான் ஈரானை இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துருச்சு. ஈரானோடைய அந்நிய செலாவணி அப்படிங்கிறது அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. பெரிய அளவு அங்க பொருட்கள் தட்டுப்பாடு, விலையேற்றம், பொருளாதார சுணக்கம் அப்படின்னு சுத்திக்குச்சு. இப்ப மக்கள் பூரா ரோட்ல இறங்கிட்டார்கள். ரோட்ல இறங்கி ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு கத்திக்கிட்டார்கள். அது மட்டும் கிடையாது, மன்னர் ஷாவுக்கு பேரும் பெரிய அளவு அவரோட பையன் பேர்லாம் சொல்லி ஈரானுக்குள்ள கத்துறது, ரவுடித்தனம் பண்றது. அவர் வீட்டிலேயே போய் ஈரான் கொடியை பிடிச்சி வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவரு வந்து கார்ல இருந்தா கையை தூக்கி ஹாய் ஓய் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு அவரை கூட்டிட்டு வந்து உள்ளூர்ல யூனுஸ் மாதிரி உட்கார வைக்கும் அப்படின்னு தெரியல. காரணம், அந்த அளவுக்கு கம்பெனிகள் இன்னும் வீக்கா இருக்காருங்களான்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லலாம். எடுத்தோடனே இல்லைன்றலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பெரிய அளவு ஒரு போராட்டம் நடந்துச்சு. மாசா அமேனி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இறந்தனால, பெண்மணி கூட கிடையாது, ஒரு பொண்ணு பொண்ணு இறந்து போறாங்க. ஆடை கட்டுப்பாடு அப்படிங்கிற பிரச்சனையினாலே இறந்து போறாங்க. அதை ஒட்டி ஒரு பெரும் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் ஏறக்குறைய ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்திரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு சவுதியில ஏகப்பட்ட தளர்வுகள்லாம் கொடுக்கும்போது அந்த மாதிரி இங்கேயும் பண்றக்கூடாது, அமெரிக்கா பத்த வச்சிரும்னு பட்டத்து இளவரசர் பயந்துதான் பின்வாங்குறார் அப்படின்னு அந்த போராட்டத்தை கோட் பண்ற அளவுக்கு வீரியமான போராட்டம். ஆனா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐஆர்ஜிசி ரொம்ப வலுவா இருந்துச்சு. அன்னைக்கு ஜெனரல் சுலைமானி இருந்தாரு, இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. ஆமா, அன்னைக்கு இருந்தாரு, இன்னைக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஐஆர்ஜிசி அடக்கிரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த போராட்டத்தை ஓரளவு அடக்கி கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவார்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த போராட்டத்தோட வடிவம் அப்படிங்கிறது வர்த்தகம் தான், பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறதா. அந்த அமைப்புகளை எல்லாம் ஒரு பக்கம் கம்பெனி குரூப் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காருங்க. அதே சமயம் ஐஆர்ஜிசி ரோட்ல இறங்கி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுது. இது ரெண்டும் ஒரு சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் எடுத்துருவார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கு நடுவுல உள்ள பூந்து யாரு ட்ரிகர் பண்ணாம இருக்கணும், இல்ல ட்ரிகர் மன்னர் ஷாவோட பையனை தூக்கி வச்சு கொண்டாடுறதெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கறக்காக கமேனி நேரடி மிரட்டல், ஏதாச்சும் செஞ்சு உரசி வச்சு பாத்திக்க அப்படின்னு சொல்லி அவரு பங்குக்கு அவரும் திட்டிக்கிட்டு இருக்காரு அமெரிக்காவை. இப்படி எல்லாம் ஒரு சேர ஈரான் தப்பிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. இல்ல இல்ல, இந்த தடவை ஈரான் சிக்கிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. நம்மளை கேட்டா படமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கிளைமேக்ஸ் கேட்டா எப்படி?
இன்னும் அமெரிக்கா மனசுல என்னெல்லாம் நினைச்சிருக்கோ அதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ட்ரிகர் எல்லாம் கம்பெனி குரூப் கண்டுபிடிக்காட்டி ஒவ்வொன்றா ட்ரிகர் ஆகி வெடிக்கும். அதனால நிறைய விவகாரங்கள் இருக்கு. இல்ல திடீர்னு தான் இதெல்லாம் நடக்கும். அமெரிக்கா ஃபுல் உஷார்ல இருப்பாங்க அப்படின்னு அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா புரட்சி வெடிச்சு கம்பெனி ஓடுவாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒண்ணு.